லாஸ்பேட்டையில் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் கார் விபத்துகள் ஏற்படும் காரணத்தினால் சந்திப்புகளில் சைடு வாய்க்கால் சிமெண்ட் ஸ்லாப் அமைக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து வலியுறுத்தியுள்ளனர். லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் கோவில் தெரு, விநாயகர் கோவில் தெரு உள்ளிட்ட தெருக்களில் உள்ள சந்திப்புகளில் நீண்ட ஆண்டுகளாக சைடு வாய்க்கால் சிமெண்ட் ஸ்லாப் இல்லாத காரணத்தினால் அடிக்கடி நள்ளிரவில் கார் விபத்துகள் ஏற்படுகிறது. நேற்று இரவு விபத்து ஒன்று ஏற்பட்டது. இதேபோல் நிகழ்வு இனிமேல் நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் உயிர் சேதத்தை கருத்தில் கொண்டும் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி ஆலோசனையின் பேரில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து பாமக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதில் மாநில வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன், நகர செயலாளர் பில்லா, இளவரசன், சமூக முன்னேற்ற சங்கம் சிவபிரகாசம், மாநில இளம்பெண்கள் சங்க செயலாளர் ஏபெல், வெர்ஜினியா, லாஸ்பேட்டை தொகுதி வன்னியர் சங்க தலைவர் மாரியப்பன், துணைத் தலைவர் கோபி, லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் திருமால், தொகுதி செயலாளர் முருகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கோரிக்கைகளை 2 நாட்களில் சரி செய்ய பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் உறுதி அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.